இப்போ நம்ம முடக்கத்தான் முசு முசுக்க தோசைக்கு தேவையான இலையை வந்து அலசி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இதில் வந்து கொஞ்சோண்டு மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். அம்மாம்மா அந்த மிளகுத்தூள் சீரகம் டப்பா எடுமாம்மா. அது போடு. இப்போ இதுக்கு வந்து காரத்துக்கு நம்ம மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்க்குறோம், வேறு ஒன்றும் சேர்க்கல. நம்ம காஞ்ச மிளகாய் எதுவுமே சேர்க்கல. ஏன்னா அங்கே முசு முசுக்கு சேர்க்குறப்ப மிளகுத்தூள் சேர்த்து நம்ம பண்ணோம்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது அவ்வளோதான். கலந்துக்குமாம்மா, கொஞ்சம் கலந்து இதை கலந்து நம்ம தோசை சுட்டுட்டோம்னா பாருங்க, சூப்பரான நம்ம முசு முசுக்கு முடக்கத்தான் தோசை ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், ஹெல்த்தியாக இருக்கலாம். க்ரீன் தோசைன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு ஏமாற்றி கொடுத்துடுங்க. கருப்பு கவுனி முடக்கத்தான் தோசை, முசு முசுக்கே தோசை. முசு முசுக்கு வந்து சளி தொல்லையை போக்கும். ஏற்கனவே நான் வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கேன். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பரான நம்ம தோசை ரெடி ஆகின்னு இருக்குது பாருங்கள். கருப்பு கவுனி அரிசி எந்த அளவுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். இது மாதிரி வித்தியாசமான சமையலுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம தோசை சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், சூப்பரான நம்ம முசு முசுக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முசு முசுக்கு தோசை ஆல்ரெடி வந்து நம்ம மாவு வந்து முசு முசுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் சொல்லிடேன். இப்போ தோசை செஞ்சு கொடுக்க போகிறேன். இப்போ எப்படி இருக்குது தோசைன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு தோசை கட்டி கொடுங்க. நீ நான் சேர்ந்து தரேன்னு சொன்னால் கூட வானான்றேன். அவங்க ஒண்டிக்கு பூரி சுட்டு இது சாப்பிட்றாங்க. நாங்கள் சேர்ந்து தரோன்ற நீ சாப்பிட மாட்டேன் வேணான்ற. வேணான்னு ஜருப்படி இதையும் செய்கிற அதையும் செய்கிறேன்ற என்ன. இது பாருங்க, நம்ம தோசை முடக்கத்தான் தோசை ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு ஒரு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் செஞ்சால் சொல்ல மாட்டேங்குது. நம்ம வீட்டில் சரி குழந்தை சாப்பிடுது அப்படின்னு நம்ம செஞ்சோன்னு வச்சுங்க, அன்றைக்கி சாப்பிடுனா சாப்பிடாது.